டெஸ்ட் கேப் 269, 123 மேட்சஸ், 30 சதங்கள், 7 இரட்டை சதங்கள், 9230 ரன்கள். மாடர்ன் ஏராவோட பெஸ்ட் கிரிக்கெட்டர் விராட் கோலி நேற்று டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாக உருக்கமான பதிவாக போட்டிருக்காரு. இப்போது சோஷியல் மீடியா ஃபுல்லாக இதுதான் ட்ரெண்டில் இருக்குது. விராட் கோலியை ஒரு பேட்ஸ்மனாக எல்லாருக்கும் பிடிக்கும். இனி நாம் அதை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எனக்கு அவரோட கேப்டன்ஷிப் இன்னும் ரொம்ப பிடிக்கும். 68 மேட்ச்சில் 40 வின்ஸ், 11 ட்ராஸ். அதில் ஹோம் கிரவுண்டில் 24 தடவை ஜெயிச்சிருக்கும். அந்த பீரியடில் நாம் ரொம்பவே டாமினண்ட்டாக இருந்தோம். அதே மாதிரி நாம் அவே கிரவுண்ட்லேயும் 16 தடவை ஜெயிச்சிருக்கோம். அதில் முக்கியமாக 2018-19 பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஆஸ்திரேலியாவுக்கே போய் ஃபஸ்ட்டு இந்தியன் கேப்டனாக டெஸ்ட் சீரீஸை வின் பண்ணி கொடுத்தது விராட் கோலி தான். விராட் கோலியோட பீரியடில் தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட தாக்கம் பெருசாக இருந்துச்சு. அதனாலேயே நாம் இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போய் அதிக டெஸ்ட் மேட்ச் வின் பண்ண முடிஞ்சுது. 36 வயசுலேயும் விராட்டோட ஃபிட்னஸ் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. சமீபத்தில் டெஸ்ட்டில் பேட்டிங் ஃபார்ம் டிப்பான மாதிரி இருக்குது. அவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஓடிஐ ஃபார்மேட்டில் விளையாடுறதா இருக்கலாம். கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் மாடர்ன் எரா, கிரேட்டஸ்ட் இந்தியன் டெஸ்ட் கேப்டன், வி மிஸ் யூ கிங் கோலி. என்னதான் விராட், ரோஹித் மாதிரி கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ் இல்லைனாலும் இந்தியன் டெஸ்ட் டீமை ரீபில்டு பண்ண வேண்டிய சரியான நேரம் இது. அஸ்வின், ரோஹித், விராட் போல சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இவங்களோட ரோலை இப்போ இருக்கிற எந்த யங் கிரிக்கெட்டர்ஸ் ஃபில் பண்ணால் நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.